अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि अला कुल्लि हाल वस्सलातु वस्सलामु अला नबियिना फी कुल्लि हीन। क़ाल अल्लाहु तआला फी शअनि अव्लियाइही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक वसल्लिम अलैहि। क़ाल अय्ज़न अज़्ज़ व जल्ल अल्लज़ीना आमनू व क़ामू यत्तक़ून। ஸதक़ல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய சஜாதாக்களே, மீர்பாயே, முரீதுகளே, குலஃபாக்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஏற்படுமாக. அல்லாஹ் இந்த புனிதமிக்க இரவிலே நம்முடைய உயிரில் மேலான ரஃபீக் இஷா சர்க்கார் அவர்கள் விசாலான இரவிலே நம்மை கொண்டு சேர்த்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். துஆஹ நல்ல இறை நேசர்களை ஞாபகம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒவ்வொரு முரீதின் மீதும் கட்டாய கடமை. ஒரு முரீது தான் ஷேഖை ஞாபகம் செய்ய ஷேഖுடைய ஃபைசானை பெறவே முடியாது. ஷேഖுடைய அபிவிருத்திகளை பெறவே முடியாது. இப்போ நாமெல்லாம் அவருடைய ஃபைசானை பெறுவதற்காக கொண்டு செல்கிறோம். அதனால் நாம் அவர்களை ஞாபகம் செஞ்சாதான் அல்லாஹ் ஃபைசானை தரும். பொதுவாக ஜன்னத் சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? நரகத்தை விட்டும் யார் ஈடேற்றம் பெறுவார்கள்? நமக்கு நபியவர்கள் என்ன சொல்லி தராங்க என்று சொன்னால், சொர்க்கத்தை யார் அடிக்கடி எல்லா இடத்துல கேட்குறாங்களோ ஞாபகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜன்னத் கிடைக்கும். நரகத்தை விட்டு யார் அடிக்கடி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள் அவர்கள் அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாற்றுவான் என்பதாக நபியவர்கள் சொல்றாங்க. அதனால தான் ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு முஸ்லீம் குறைந்தபட்சம் 3 தடவையாவது ஒரு நாளைக்கு சொர்க்கத்தை கேட்டுட்டு அல்லாஹ்விடத்துல நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடு. இது மூமினுடைய அடையாளம். அதை யாரும் செஞ்சால் தான் சோனபதி யாரும் செஞ்சால் தான் நாம் சோனத்தை அடைய முடியும். யாருமே செய்ய அடைய முடியுமா? அடையவே முடியாது. அதுபோல தான் அல்லாஹ்வுடையவர்களை நாம் யாவும் செஞ்சாதான் அவருடைய ஃபைசானை நாம் அடையும். அல்லாஹ்வும் யாவும் செய்ய அல்லாஹ் சொல்றாங்க, வஸுக்குர் அப்தனா அய்யூப, என்னுடைய அடியார்களை நீ ஞாபகம் செய். சில நபிமார்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு அப்படியே அடியார்களை ஞாபகம் செய்வதும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது. இதில் ஷிர்க் கலக்காது, குஃப்ரு கலக்காது, பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு. எப்படி மலக்குகளை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய சொல்லி சந்தேகப்படாமல் செஞ்சாங்க. சக்க சுபா கொஞ்சம் கூட வரல. அல்லாஹ் தான் இபாதத் செய்யணும், அல்லாஹ் அல்லாத வசூலுக்கு அவன் சஜ்தா செய்யணும் என்ற சந்தேகமே வரலங்க.
அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணவன் ஷைத்தான். அவனும் சந்தேகப்பட்டான், மலங்களுக்கும் சந்தேகத்தை உண்டு பண்ணான். அவன் சந்தேகத்தை உண்டு பண்ணது மலங்கள்ல பலிக்கல, திரும்பிட்டான். நம்ம வேலை இங்கே வேலை செய்யல, நம்முடைய லீலா தந்திரம் வேலை செய்யல. அதுபோல மலங்களுக்கு எப்படி சந்தேகம் வரலையோ, நம்மவர்களுக்கும் அல்லாஹ்வுடையவர்களை யாவும் செய்வதனால் சந்தேகங்கள் வராது, வரக்கூடாது. காரணம் அல்லாஹ் தனது திருமறையிலே ஞாபகப்படுத்தும் பொழுது ஸக்கீருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை பற்றி நபியே நீ ஞாபகப்படுத்து. அல்லாஹ்வுக்கு நாள் இருக்கா? அல்லாஹ்வுக்கு நாள் இருக்கா? கிடையாது. நேரம் இருக்கா? கிடையாது. காலம் கிடையாது, நேரம் கிடையாது, இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த திருவசனத்தை அல்லாஹ் சொல்லி தரானே, ஸக்கீருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நபிக்கு ஞாபகப்படுத்து. எதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்கள்? அல்லாஹ்வுடையவர்களுடைய நாட்கள் தான் அல்லாஹ்வுடைய நாட்கள். அல்லாஹ்வுக்கு நேரடிய நாட்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, அல்லாஹ் இபாதத்தை விட்டுமே தேவையற்றவன். இபாதத்தே அல்லாஹ்வுக்கு தேவை. வைத்தஃபுரு ஃபைனல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அன்தும் மன்பில் ஆலமீன், நீங்களும் பூமியிலுள்ளான அனைவர்களும் குஃப்ரு செய்தாலும் நிராகரித்தாலும் அல்லாஹ் தேவையற்றவன் என்பதாக சொன்னார். அப்படி இருக்க இபாதத்து நமக்கு நல்லது, இபாதத் செய்வது நமக்கு நல்லது. அதுபோல நல்லடியார்கள் யாரும் செய்தா நமக்கு நல்லது. அவருடைய அந்தஸ்து உயரும், நாம குர்ஆன் ஷரீஃப் ஓதி அனுப்பினா அவருடைய மகாம் உயரும். முரீது நினைக்கக்கூடாது, முரீது அல்லாஹ் நினைக்கிறேன், முரீதே நினைக்கக்கூடாது. நாம ஓதுறதும் அவருடைய பைசான் என்பதாகத்தான். அதான் சையதுனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அழுதாங்க. குடும்பத்தாரெல்லாம் போய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நபியவர்கள்ட்ட ஷிகாயத் செஞ்சுட்டாங்க, முறையீடு செஞ்சுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உயிர் நண்பர் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவ கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவ சொல்றாங்க, சித்திக் அக்பர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நிதிக்காக அதாவது சொத்து நிதி திரட்டலுக்கு நீங்க போர் செய்வதற்காக, ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக, ஜகாத்திற்காக, ஜிஹாதுக்காக நிதி திரட்டும் போது என்னால் முடிஞ்ச அளவு கொடுக்க முடியுது. கொடுக்கும் பொழுது என் கை மேலே போயிட்டு உங்க கை கீழே. அதிசரிக்கல வந்தா இல்லை, எதில் ஒளியா ஹைரும் எதி சுஃப்லா, மேலும் உள்ள கை கீழே உள்ள கரத்தை விட சிறந்தது. அப்படின்னா என்னங்க, கொடுக்கக்கூடிய கை சிறந்தது, வாங்கக்கூடிய கை. அதுபோல நான் கொடுக்கும் போது யாரை சொல்ல உங்க கை கீழே இருக்கு, ஆகவே உங்க கை பட்டமானதாகவும் என் கை சிறந்ததாகவும் ஆகுது. இதை நினைச்சாரு உடனே அல்லாஹ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறக்கி, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறக்கி நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், நபியே சித்திக் அக்பர்ட்ட சொல்லு, இனிமேல் நீங்க என்ன நிதி கொடுத்தாலும் சரி, நபியே சித்திக்குடைய பொருளாக நினைக்காத, அது உங்க பொருள் நினைச்சு வாங்க, உங்களுடைய மால் என்பதாக நினைச்சு வாங்க. வாங்கும் போது மேல் கீழ் வராது. என்னுடைய பணத்தை கொண்டு கொடுத்து வச்சிருந்த ஒரு 10,000 ரூபாய் திருப்பி கேட்கற கொடுங்கன்னு மேல் கீழ் வர
இல்லாம வராது. அது போலத்தாங்க ஷேகுக்கு கொடுப்பதாக நினைக்கக்கூடாது. என்ன கொடுத்தாலும் சரி, சவாபம் கொடுத்தாலும் சரி, அஜரம் கொடுத்தாலும் சரி, வேறு ஹிதுமாத் அலி செய்தாலும் சரி, அவர்களுடைய இதை அவர்களுக்கு கொடுக்கும், அவருடைய பிச்சை அவர்களுக்கு கொடுக்குறேன் என்பதாகத்தான் நினைச்சாங்க. ஆக தனிப்பட்ட பாடம் அது. அப்ப இந்த இரவிலே அவருடைய பைசானை வாங்குவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வாங்கணுமா இல்லையா? வாங்கணுமா இல்லையாங்க? அப்ப என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரா, என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரா. வீட்டுல ஒன்றுமே இல்லை, அரிசி இல்லை, சாதா காய்ச்சலுக்கு காய்ச்சல் இல்லை, பணம் இல்லை, கறி வைக்கிறதுக்கு காய்ச்சல் இல்லை. சரி, என்ன சொல்லுது மார்க்? என்ன சொல்லுது? கடன் வாங்கி விருந்தாளிக்கு ஆகிக்கும். அந்த விருந்தாளிய கடன் வாங்கி கவனிக்கும். மெஹமானுக்காக வேண்டி கடன் வாங்கணும். செஞ்சா அவளுங்க கடனே வாங்க மாட்டேன், மூத்து வந்துடும், உட்காந்துக்கிறதுங்க. அதை விட பெரிய தண்டனை அல்லாஹ் காப்பாப்பா. அது போல சாதாரண ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதர் வந்தால் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு எவ்வாறு அல்லாஹ் ரசூல் வாஜிபாகிறாங்களோ, நாமெல்லாம் அல்லாஹுடைய நீடேஸ்வர்களை தேடி வந்திருக்கோம், வலிமார்களை தேடி வந்திருக்கோம். சும்மா அனுப்புவார்களா? அனுப்ப மாட்டாங்க, கொடுத்துதான் அனுப்புவாங்க. இப்ப வாங்கிட்டு போகியா? இப்ப எதை வாங்கணும்? நாம தொலைய வாங்க வந்தோமா, அல்லது நோம்பு வாங்க வந்திருக்கோமா? நோம்பு காலம் வருது, சர்க்கார் தர்பார் போய் 30 நோம்பு வைக்கிறதுக்கு போய் வாங்கி பார்க்கலாம். அல்லது ஹஜ்ஜுக்கு போகலாம், ஹஜ்ஜை வாங்க வந்தோமா? எதை வாங்க வந்தோம்? எதை வாங்க வரணும்? ஏன்னா எனக்கு முன்னால் இந்த ஹசனுத்தி அதிர்ந்து பேசினாங்க. அபுதாலாவே இடம் விட்டு இடம் மாறணும். ஆக உயர்ந்த அந்த சூழல் அவருடைய நறுமணங்களை பத்தி நிறைய எழுதுறாங்க. சூஃபியாக்கள் பல மாதிரி எழுதுறாங்க. அவர்களுக்கு அவருடைய அழகான சிஃபத் நறுமணங்களுடையவர்களாக வாழ்வாங்க. சபுல் செய்வாங்க. மக்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளுக்கு சபுல் செய்வாங்க. அபதால்கள் அவர்களை பத்தி சொன்னாங்க. அப்ப அவர்கள் இருக்கிறாங்க சதா மக்களுடைய பெருமத்துக்காக பாடுபடக்கூடிய. அவருடைய அந்தஸ்தை பத்தி சொல்லும்போது தொழுகையை கொண்டோ, நோம்பை கொண்டோ, ஜக்காத்தை கொண்டோ அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடையவில்லை. ஹசனா அழகான நற்குணத்தை கொண்டவர்கள் உயர்ந்த பதவியை அடைந்தார்கள் என்பதாக நமக்கு சொல்லித்தர யோசிக்கிறேன். அப்ப நாம எதை வாங்க வரேன்? நல்லதையா சொல்லுவோம். எதை வாங்க? எதை வாங்கினா எல்லாமே கிடைக்குமோ? எதை வாங்கினா எல்லாமே கிடைக்குமோ? எல்லா கைரமும் கிடைக்குமோ? அதை வாங்கிறதுக்கு தான் இங்க வரணும். சுருக்கமா சொல்ல போனா ஹைரம் கையதை வாங்கிறதுக்கு சாலை கிட்ட வரக்கூடாது, அவுலியா கிட்ட வரக்கூடாது. ஹைரம் கையதை வாங்கிறதுக்கு சாலை கிட்ட வரக்கூடாது. ஹைரம் முத்தலக்க வாங்கணும். ஹைரம் முத்தலக்கா என்னங்க? பொதுப்படையான ஒரு ஹைர், அசல் ஹைர், அசல் ஒரு சூழல். அது வந்துச்சு, அந்த ஹைர் வந்துச்சு, எல்லா ஹைரும் நமக்கு கிடைக்கும், எல்லா நல்ல காரியங்களும் கிடைக்கும். இது இல்லை அது இல்லை சொல்லவே முடியாது. இது இல்லை அது இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அது என்ன? எல்லா ஹைரும், எல்லா ஹைருக்கும் அசல் எது? அது குர்ஆனுடைய பாஷையில, ஹதீஸுடைய பாஷையில அல்லாஹ் ரசூல் சொல்லும்போது, அதை பற்றி சொல்லும்போது ஞாபகப்படுத்தும் பொழுது நூறு என்பதாக சொன்னாங்க. மதியானம் கூட ஞாபகப்படுத்தும். நூறு பிரகாசம் தமிழ், அரபியில லாஹிர்
பாடம் நடத்துறாங்க. 7வது சொல்றாரு, அமல்கள் எல்லாம் பின்னியா நல்ல எண்ணங்களை கொடுத்தார். வைணமாலி புள்ளி பிராயி மாணவா, ஒரு மனிதனுக்கு கிடைப்பதெல்லாம் அவன் நீய செய்த ஒன்று தான் கிடைக்கும். இந்த பாடத்தை நடத்துறாங்க. நடத்திட்டு சொல்றாங்க, அதுக்கு தஸ்ரீ சொல்றாங்க, மாணவா, மா என்பது ஊமை குறிக்கும். அவன் ஈசி எல்லாமே கிடைக்கும். அவனா ஒரு அமல்ல 20 நீ செய்யா 20 குழந்தைகள் கிடைச்சா, துனியாவில் நீ செய்ய, ஆகிரத்தை நீ செய்ய, ஏதோ நீ செய்ய கிடைச்சிடும் கிடைச்சிடும் கிடைச்சிடும். அன்னைக்கு பாடம் நடத்தி முடிச்சிட்டாங்க. மறுநாளே சர்க்கார் சொல்லிட்டாங்களே, என்ன இது முல்லாலி காரி ரஹ்மத்துல்லாஹி ஐனில எழுதுறாங்க. ஐனில இந்த கருத்தை எதிராக சர்க்கார் சொன்னாங்க. அப்ப அதை சொன்ன பிறகு மறுநாள் ஒரு டைரி எடுத்தேன், ஒரு அமல் செஞ்சேன். அந்த அமலுக்கு 40 நியத்து வச்சேன். அல்லாஹ் அந்த 40 நியத்தை கொடுத்தான். 40 நியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆகவே முரீதுகள் குறிப்பாக எங்கள் ஷேഖ்னாஹி சொல்வாங்க, சாலிஹியத்துடைய மக்காமை அடைவதாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் முரீது வாங்கினாலும் சரி, வாங்காவிட்டாலும் சரி, பையத்து வாங்கினாலும் சரி, வாங்காவிட்டாலும் சரி, சாலியாவது கட்டாய கடமை. சாலியாக மூத்தா போனா அவ்வளவுதான், தொலைஞ்சா நடத்த அல்லாஹ் இபாதத் செய்யும். சாலியாக மூத்தா போயிடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது, ரூலா அகல்தனி இலா அஜரின் கரீம், யாரெல்லாம் கொஞ்ச நேரம் என்னை விட்டுவியெல்லாம் சத்தக்க வாக்கும் பின்ன சாலி, தான தர்மம் செய்து நான் சாலியின் ஜமாத்தில் சேர்ந்துடுறேன். ஷஹதாவுடைய ஜமாத்தில் சேர்ந்து அந்த இடத்துல சொல்ல மாட்டேன், சித்திக்குடைய ஜமாத்தில் சேர்ந்து சொல்ல மாட்டேன், சாலியின் ஜமாத்தில் சேர்ந்துடலாம் என்பதாக கருது. அல்லாஹ் உடம்பேன் அதான் அஜல் வச்சு யாரெல்லாம் எந்த நப்சையும் எல்லாம் பிற்படுத்தவே மாட்டாங்க, முடிஞ்சு. ஆகவே இப்ப கடைசி நேரத்தில் ரூஹுடைய ஆசை என்னங்க? சாலியா சாலியா ஆகிரத்தில் உலகத்தை பார்க்கும்போது சாலியா இப்ப அந்த ஆசைப்படும் சொல்லுவாங்க, நீ ஷஹதாவுடைய ஜமாத்தில் சேர்ந்து பரத கிடையாது, சேர்ந்தா முசாப் அல்லாஹ்வுடைய குர்ப பெறலாம். அல்லாஹ்வே குர்ப ஷஹதாக்கள் என்று சொன்னாவே இறை பாட்டியில கொல்லப்பட்டவர்கள், அவர்கள் ஸாஹிரி ஷஹதாக்கள், அவர்களுக்கு தனி மகாம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு. ஹகீகி ஷஹதா என்று சொன்னால் சதா அல்லாஹ் இடத்தில் ஹாஜரா இருப்பான். ஷஹீதை என்று சொன்னால் ஹாஜர அல்லாஹ்வுடைய சுபாத்துல பிரசன்னமா இருப்பான், நிஸ்பத் கும்பத்தில் இருப்பாங்க. ஒரே வாய் தெரியும், ஒரே கும்பத் தெரியும், ஒரே ஹேல் தெரியும், ஒரே ஹரக்கத் தெரியும். அத்தனைப்பட்ட பாடம் அல்லாஹ் கஷ்டி தௌஹீத் 2 வகை, தௌஹீத் ஃபஅலி 2 வகை, தக்லீதி தஹகீகி. தக்லீதி அல்லாஹ் கஷ்டி நமக்கு, தஹகீகி அல்லாஹ் கஷ்டி. அல்லாஹ் வெளிச்சமாக்கி தெரியாத வரையிலும் ஒரே பாய் லா பாயில இல்லல்லா நமக்கு முன்கஷிப்பா சதகத்துல அப்பா ஆகிய கடையில் அடங்கியிருக்காங்க. அவங்க தர்பால் எழுதிருக்கோம், லா பாயில இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, 4 கலிமைகள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தரீகத்துடைய தாலிமாத்தில் இருந்துச்சா இல்லையா? பூசா வந்தது சும்மா ஒல்லிட்டு போயிட்டே இருக்கணும் விட்டாம. இப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்க இந்த தாலிமு, இந்த தரீகத்து இருந்துச்சுங்க. புதுசா வந்தது கிடையாது. நாக்கு புதுசா வந்தது, உதடு புதுசா வந்தது, ஒன்றுனால நஜீசு புதுசா வந்தது, நீ சொல்றது புதுசா வந்தது, தரீகத் புதுசா வந்தது. பல சுத்தம் அதான் அசல் குரான், அதான் அசல் ஹதீஸானா. அல்லாஹ் ஹிஃபாதத் செய்து. இப்போ என்ன உழவரு நாமோ ஷேரின் மூலியமாக என்ன அடையுது? ஒரே கயிற முத்தலக்கை அடைஞ்சாங்க, கயிற முத்தலக்கை அடைஞ்சாங்க. இப்ப கயிற முத்தலக்குனா என்னங்க? அதுக்கப்புறம் கயிற மகத்துன்னு சொல்லுவாங்க. கயிற மகத்து கலப்பட்ட கயிறு. அதனால நம்ம சுருவுக்கு பேரு
யோசிக்கிறே. அப்படிப்பட்ட சுலூக் அது நம்முடைய சுலூக்கா முதல்ல அப்படிப்பட்ட சுலூக்கில் வாழ்ந்தவர்கள் தான் நமது இளைஞர் சாலைக்கு. இப்போ அவர்கிட்ட போய் இதை மட்டும் அதை மட்டும் கேட்கக்கூடாது. எல்லா கயிறும் ஒட்டுமொத்தத்தை நாம் வாங்கியா அது வந்துருச்சு. எல்லா கயிறும் தானாக வரும்போது இப்போ எல்லா கயிறும் ஒட்டுமொத்தம் எது? அசல் கயிறு எது? முதல் கயிறு எது? நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கயிறு ஃபிய்ய, அல் கயிறு ஃபிய்ய. கயிறு என்பது எல்லாம் மட்டும்தான் இருக்கு. கயிறு என்பது எல்லாம் மட்டும்தான் இருக்கு. எங்கேயோ நாம் எங்கேயோ காலையில தாலிமாத்தில் ஞாபகப்படுத்தினேன். ஒவ்வொரு வசூலையும் அல்லாஹ் உண்டாக்குறான். முரீதுகள் இருக்கக்கூடிய சபை, அதனால பேசுறேன். அல்லாஹ் ரப்பல் ஜலால் ஒரு வசூலை அல்லாஹ் உண்டாக்குறான். அல்லாஹ்வை எப்படி போய் நாம் நெருங்கிறது, எப்படி போய் அடையிறது, எப்படி போய் நாம் யாபம் செய்யறது? சிவா ஜாத் ஆசார விட்டுட்டு அஃபால விட்டுட்டு சிஃபாத்தை விட்டுட்டு ஜாத் பக்கம் போனேன். அல்லாஹ் அடைய முடியாது. கீழே போ, அல்லாஹ் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய ஜாத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஜாத்தை வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மையில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஜாத்தை வெளிப்படுத்த முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதுதான் அல்லாஹ்வுடைய ஃபஅல், அல்லாஹ்வுடைய செயல். எங்க இருக்கு அல்லாஹ்வுடைய செயலே? தெரியுதா நமக்கு? ஏன் சிரிக்கிறோம்? உட்கார்றோம், போறோம், சிரிக்கிறோம், முறைக்கிறோம், கேவலமா பார்க்கிறோம், போக சந்தோஷமா பார்க்கிறோம். எங்க தெரியுது அல்லாஹ்வுடைய பேர்? தெரியலையே. இந்த கட்டடம் கட்டப்பட்டு 5 வருஷம் ஆகும்போது ஒரே இடத்துல தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய செயல் எங்க? இங்கே அல்லாஹ்வுடைய செயல் சதா தாழ்வுக்காய். எப்படி தான் தாழ்வுக்காய்? ஒரே இடத்துல தானே இருக்கு. நாம துபாய் போறோம், சிங்கப்பூர் போறோம், அங்க போறோம், இங்க போறோம். இது எங்கேயுமே போலையே. சிங்கப்பூர் போக ஆசைப்படல, இந்த கட்டணம் துபாய் போக ஆசைப்படல, ஒரே இடத்துல இருக்கு. அவனுடைய ஷேக்னா சொல்லுவாங்க, அரக்கத்துல எப்படி அல்லாஹ்வுடைய வேலை பார்க்கறியோ, சுகூன்லயே அல்லாஹ்வுடைய வேலை பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய செயல்களை பார்த்தாங்க. இல்லாவிட்டால் நம்முடைய இர்ஃபான் முக்கஷிபா. அசல் கயிறு எது? அசல் கயிறு எது? அந்த கயிறை நாம் அடைந்தால் எல்லா கயிறையும் அடைந்தவராக ஆகும். ஆகவேதான் அலி கரமல்லாஹு வஜஹு சொல்கிறார்கள், ஆனன் நுக்தது தஹத பாயி பிஸ்மில்லாஹ். பிஸ்மில்லாஹ்வுடைய பாவம் கீழே உண்டான புள்ளி நான் என்பதாக சொல்கிறார். புள்ளியை வச்சுதாங்க எல்லா எழுத்தும் வச்சு. அரபி எழுத்து 29 எழுத்துக்கும் அசல் எது? அசல் மெட்டீரியல் எது? பூரா குர்ஆனுக்கும் அசல் மெட்டீரியல் அந்த 29 எழுத்து. அலிஃபுன் பாவும் தாவும் சாவும் ஜீமுன் ஹாவும். ஆனா இவங்க சேகனா எல்லாம் அலிஃபுன் பே தேத சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் பாவும் தாவும் சொல்றாங்க. அதான் அசல்னு சொல்றாங்க. பாசி குர்ஆன் தான் காயிதா பக்தாதியா. பக்தாதில வந்த காயிதா அங்க பூரா பாசி தான். அதான் வந்து நாலாம் பேதா வந்து இப்பதான் எல்லாம் பாக்குறாங்க. பக்தாத் எஜமான் அவங்க நாட்டில் வந்த காயிதா பக்தாதியா தான் தொடர்பு வைக்கணுமா? வேற எஸ்எல் குரான் அந்த குரானத்தை எதை தொடர்பு வைக்க கூடாது. காயிதா பக்தாதியா தொடங்க வச்ச உன் புள்ள சுண்ண ஜமாத்தா இருக்கும். இல்லாட்டி வேற எங்கேயா போய் சேருவாங்க. அதுக்கு முறை ஏதாவது ஓதி கொடுத்துருக்கு, அதுக்கு முறை வேற ஓதி கொடுத்துருக்கு 20 சொல்றாங்க. அப்போ பூரா ஒரு அரபி எழுத்துக்கும் அசல் மெட்டீரியல் அது 29 எழுத்துக்கள். அந்த 29 எழுத்துக்களுக்கும் அசல் 27 28 இத்திலாஃப் இருக்கு. அந்த எழுத்துக்களுக்கு அசல் எது? அலிஃப். அலிஃப் தான் பாவாஜி, பாதா தாவாஜி, தாதா சாவாஜி, ஜீமாஜி, ஹாவாஜி, ஹாவாஜி, அப்படி மாறிக்கிட்டே இருக்குங்க. அலிஃபுக்கு அசல் எதுங்க? 3 புள்ளி ஒண்ணா சேர்ந்து அலிஃப். 3 நுக்தா ஒண்ணா கீழே போட்டுங்களேன், அலிஃப் ஆயிடும். அலிஃபுக்கு அசல் எது? நுக்தா. இப்ப நுக்தாவாயிட்டோம், எந்த எழுத்தானா ஆயிடும். அலிஃபா இல்லாம், பாவா இல்லாம், தாவா இல்லாம், சாவா இல்லாம், ஜாவா இல்லாம். ஆகவே யோசிக்கும். அதே போல அந்த கயிறு கிடைச்சிச்சு. எல்லா கயிறும் நம்மள கிடைக்கும். நம்மள வந்து சேர்ந்துடும். எல்லா கயிறும் நம்மள வந்து சேரும். அந்த கயிறு தான் எல்லா கயிறாகவும் மாறி தொலை
மகளுக்கு தான். இந்த மகளுக்கு ரெண்டுமே மகளுக்கு தான். ஒன்று இந்த மைக்குடைய தோற்றம் தேவை. மைக்குடைய தோற்றம் வடிவம் என்பதாக சொல்றாங்க. இந்த தோற்றம் எல்லாமே இருக்குமா? இந்த தோற்றம் எதில் இறங்கி இருக்கு? தோற்றம் இறங்கி இருக்கக்கூடியது. இந்த தோற்றம் எந்த இடத்துல இருக்கு? மகள். இந்த தோற்றம் எந்த இடத்தில் இறங்கி இருக்கிறதோ அதற்கு பேர் ஹையுலா என்பதாக சொல்வார். ஹையுலாவும் சூரத்தும் ஒன்றாவதற்கு பேர் தான் அசர். ரெண்டும் தனித்தனியான அசர் கிடையாதுங்க. ஹையுலாவும் சூரத்தும் ஹையுலாவும் தோற்றமும் எங்கே ஒன்றாகிறதோ அங்கே அசர் தெரியும், இல்லாவிட்டால் அசர் தெரியாது. அந்த ஹையுலாவுக்கு பேர் தான் நம்முடைய சில்சிலாவிலே நம்முடைய மகான்கள் நாதாக்கள் ஹையுலாய் ஊலா என்பதாக சொல்லி அதை நம்பிக்கை ஹகீகத் என்பதாக சொல்லிடுவாங்க. அவருடைய பாடம் தனியது. ஆகவே இந்த சூரத்தை இந்த தோற்றத்தை எது காமிக்குது? அதுதான் ஹையுலா. அந்த காமிக்கக்கூடியது அந்த ஹாலும் மகளும் இறங்கக்கூடியதும் இறங்கக்கூடிய இடமும் இரண்டும் ஒன்று சேரும் பொழுது அசராத்திரம் தெரியுது. ரெண்டும் பெருகிச்சு. அசர் தெரியாது, தோற்றம் தனியா இருக்கும், ஹையுலா தனியா இருக்கும். உதாரணமா நான் சொல்ல போனா ஒரு விலகபத்தி இருக்கு, ஒரு களிமண் இருக்கு. அந்த களிமண்ணிலே ஒரு மனிதன் ஒரு டிராக்டரை செய்கிறான், ஒரு காரை செய்கிறான். அந்த காரு அந்த காடி அந்த களிமண்ணிலே இறங்குகிறது. இரண்டும் கலக்காத வரையிலும் இது இறங்கக்கூடியதாக அது இடமாக ஆகாத வரையிலும் இந்த அசர் தெரியாது. இரண்டும் பிரிந்து விட்டால் அசர் காலியாகிடும், காலியாகிடும், காலியாகிடும். ஆகவே யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த உலகத்தை தன்னுடைய தாசீராத்களை கொண்டு தன்னுடைய வெளிப்பாடுகளை கொண்டு சதா வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பிடிக்கவே முடியாது. ஒமா இந்தக்கும் இருப்பார், பிடித்து பார், மனைவி பிடித்து பார், பிடிக்க முடியாது. ஒரு காசியை பிடித்து பார், மண்ணால் பிடிக்க முடியாது. ஒரு தொப்பியை பிடித்து பார், பிடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் செய்யலாம், அடுத்த நிமிஷம் அது மாறிடும். எது ஒரு அல்லாஹ் இல்முல போய் நுழைஞ்சிடும், வெளியில் இருக்க முடியாத அவைகளால். ஆகவே மனிதன் அறிந்து விட்டார், வசுடைய ஹகீகத்தை அறிந்து விட்டால் வசுவின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத், வசுவின் மீது இருக்கக்கூடிய காதல், வசுவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சொந்தமாக நடந்துவிடும். அல்லாஹ் மீது நம்முடைய நம்பிக்கை திரும்பிவிடும், அல்லாஹ் மீது நம்முடைய ஆசை திரும்பிவிடும், அல்லாஹ்வாக நம்முடைய பார்வையாகும். இதை ஊட்டியவர்கள் தான் நமக்கு ரபீஷா சர்க்கார் அவர்கள். அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே இதைத்தான் அனுபவித்தார்கள், பிறருக்கும் அனுபவித்து கொடுத்தார்கள். ஆகவே அவர்களுடைய புரிதலாகிய தாங்கள் அல்லாஹின் அளவுக்கு அல்லாஹ் வந்தாலா அவருடைய சில்சிலாவை அல்லாஹ் தரப்பியாத்திலே முன்னேற்றத்திலே அவருடைய சஜாராவுடைய நிபத்தை கொண்டு அல்லாஹ் கொண்டு வந்தான் என்று சொன்னார். ஹஸரத் துபலா நுஸ்ரீஷா தஃபரல்லாஹு உமரஹு அவர்கள் சொன்னதை போல கீழே இருந்து பேசிக் கொண்டிருந்தோம். அவர்கள் சீதா சாதாவாக இருந்தார்கள், தன்னை வெளியில் காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய அவருடைய மன தூய்மை அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்ததின் காரணத்தினால் அவருடைய ஷேக் சொன்னார்களாம், தூ அல்லாஹ்வாலே, நீ அல்லாஹ்வாக என்பதாக சொன்ன சுப செய்தியை அல்லாஹ் தஆலா பகிரங்கமாக உடைய பிள்ளைகளை அல்லாஹ் காமித்துக் கொண்டிருப்பான், கியாமத் வரை காமித்துக் கொண்டே இருப்பான். ஆகவே நாம் இவர்களை கண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும். நாம் அல்லாஹ் வாழாக்கராக அல்லாஹ் உடையவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்விற்கு நாம் பிரிந்து வாழ ஆசைப்படக்கூடாது. எத்தனை நாள் அல்லாஹ்விற்கு பிரிந்து வாழ ஆசைப்பட முடியும்? ஒரு மனைவி புருஷனை விட்டு பிரிந்து வாழ்ந்தால் எவ்வாறு அவர் என்னத்தான் தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி, என்னத்தான் பரதான காரியங்கள் செய்தாலும் சரி, என்னத்தான் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி கபூல் ஆகாதோ, எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாதோ, அதே போல் அல்லாஹ்விற்கு பிரிந்து வாழ்ந்த மனிதன் அவன் என்னத்தான் நல்லவர்கள் செய்தாலும் சரி,
கூறினார், அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அப்தா. ஜும்மாவுடைய நேரத்திலே குதுபாவுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஆயத்தை ஓதி ஓதி அழுதார்கள், அழுது கொண்டே நின்று கொண்டே இருந்தார்கள். அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அப்தா, என்ன அடியானே, நான் உன்னுடன் இருப்பது உனக்கு பத்தவில்லையா, போதுமானதாக இல்லையா? அது வேணும்னு ஆசைப்படுறேன், இது வேணும்னு ஆசைப்படுறேன், காசு வேணுங்கிறேன், சொத்து வேணுங்கிறேன், அதான் செல்வாக்கு வேணும் என்பதாக சொல்கிறாயே, நான் உன் கூட இருக்கிறது உனக்கு போதுமாக இல்லையா? எவ்வளவு அல்லாஹ் என்றால் தேவாட்சி சுட்டி காட்டினார்கள். எவ்வளவு அல்லாஹ் ஒன்றும் தெரியாததை போல் அல்லாஹ் உம்மத்துக்காக நடிக்கிறான் என்றிருந்தால் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கியிருப்பான். ஆகவே தான் அல்லாஹ் தனது திருமறையிலே அப்தஹை கொடுத்து உம்மத்துக்கு அதிகமாக பேசியதன் காரணத்தினால் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அக்ஸரு அஹ்லில் ஜன்னத்தில் அமலஹு, அநேக சுவர்க்கவாதிகள் துனியாவை பற்றி தெரியாது ஓஷாரிலாம் தான் இருப்பாங்க என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆகவே வைனா ரஃபீஸா சர்க்கார் அவருடைய உருஸ் முபாரக், அவருடைய ஃபைசானை நாம் எல்லாம் ஆதரவை தெரிவிக்கிறோம். அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் ரஃபீக் என்பதாக சொல்வார்கள். ரஃபீக சும்மத் தரீக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மசாஜில் சென்று இதைத்தான் கேட்டேன். ரஃபீக சும்மத் தரீக நபியர்கள் சொல்கிறார்கள், ஒரு பிரயாணத்திற்கு செல்வதாக இருந்தால் முதலில் நண்பனை தயார்படுத்திக் கொள், தனியாக செல்லாதே, அதற்கு பிறகு பிரயாணம் செய்யப்பதாக நபியர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையிலே நாமெல்லாம் இறை பாட்டியலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை நாம் ரஃபீகாக நண்பனாக ஆக்கிக் கொண்டு பயணம் செய்ய வேண்டும். தனியாக நாம் பயணம் செய்தால் ஷைத்தான் காலரை பிடித்து இழுத்து நம்மை வெளியெடுத்து விடுவான். அது ஷரீஃபிலே வருகிறது, ஒரு மனிதனே, அதாவது ஷைத்தான் ஒரு மனிதனை நெருங்கிவிட்டால், அவன் ஷைத்தான் ஒரு மனிதன் மீது முசல்லத்தாகிவிட்டால், சாடிவிட்டால், ஏறிவிட்டால், அவன் மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுவான். ஆனால் அல்லாஹ்வை யாவம் செய்த மனிதனுக்கு அருகாமையில் ஷைத்தான் வந்து விட்டால் ஷைத்தான் மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுவான் என்பதாக முஹியத்தீன் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஜலால் அவருடைய தரீகத்திலே சில்சிலா ரஃபீகியாவில் அல்லாஹ் புரிசத்துள்ளான். நம்மை உண்மை ஷாக்கிரீன்களாக உண்மை சாலிகீன்களாக அனைவர்களையும் அவருடைய ரூஹானி ஃபைசானை கொண்டு ஆகிய புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.